How about every summer we meet for a trip? Deal. Vacation has officially begun on Netflix. To best enjoy your trip, we suggest the following itinerary. I say we just wing it. Wing it. See where the wind takes us. From best-selling author Emily Henry. Are you guys like a thing? Oh, no, we're just friends. Platonic travel companions. Comes your next favorite rom-com. Who wants to go skinny dipping? Alex says. Vacation, Alex! I love it when you get weird. People we meet on vacation. Now playing on Netflix. Rated PG-13. May be inappropriate for children under 13. சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? செக்யூரிட்டி வந்து ஒரு கேர்ள் வேலை செய்யறாங்க. செக்யூரிட்டி அவங்க ரொம்ப யங். அந்த கேர்ள் அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, அவங்க வந்து 7 o'clock அவங்க ஷிஃப்ட் முடிஞ்சு அவங்க வெளியே போறாங்க. மார்னிங்ல இருந்து வீட்டுக்கு கிளம்ப போறாங்க. ஸோ நைட் ஷிஃப்ட்டுக்காரங்க வந்து அவங்க இடத்த ரிப்ளேஸ் பண்றதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல வந்து மேலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து விழுந்திருக்கு. அதாவது பக்கத்து பிளான் திறந்தாங்களே, அதுக்கு வந்து அந்த வெளியே சைட்ல உள்ள இடம் அது மேலேருந்து ஒரு கருப்பு கலர் ஆப்ஜெக்ட் விழுந்திருக்கு. இவங்க நினைச்சிருக்காங்க பிளாஸ்டிக், ஏதோ பிளாஸ்டிக் மேல உள்ள ஷில்லிங் உள்ள பிளாஸ்டிக் வந்து பிச்சிட்டு விழுந்துருச்சு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அது கீழே விழுந்த அந்த பிளாஸ்டிக் வந்து கீழே இப்ப விழுந்துருச்சு. அது உள்ளுக்கே நம்ம பாத்துருவோம் பாருங்க, பழைய பேய் படத்தெல்லாம் பாத்திருப்போம். அது உள்ளுக்கே ஒரு உருவம் பூந்துச்சுன்னா, காத்து பூந்துச்சுன்னா இப்படி ஒரு உருவம் ஆயிரம்ல அந்த பிளாஸ்டிக். அந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் வந்து ஸ்டாண்ட் பண்ணதான் ஒரு யாரோ நிக்கிற மாதிரி ஒரு அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணிருக்கு. இவங்க அதை பார்த்து பயந்து இவங்க அந்த இடத்துல இருந்து அவங்களோட வாக்கி டாக்கி எல்லாம் எடுத்துட்டு அவங்க மூவ் பண்ண கட்டியும் அந்த பிளாஸ்டிக் வந்து அவங்களை விரட்டிட்டு வருதான். குதிச்சு வந்திருக்கு. எத்தனையோ செகண்ட் கணக்குல அவங்க ஓடுறதுக்கு முன்னே அவங்களை விரட்டி இருக்கு. இப்ப அவங்க 4-5 ஸ்டெப் அவங்க எடுத்து வைக்கிறாங்கன்னா, அந்த எவ்வளவு ஃபாஸ்டா இவங்க ஓடுறாங்களோ அவ்வளவு ஃபாஸ்டா அந்த பிளாஸ்டிக் வந்திருக்கு கிட்ட. இவங்களுக்கு அழகா தெரிஞ்சிருக்கு அது வந்து பிளாஸ்டிக் வந்து பறக்கல, என்னமோ ஒண்ணு அது உள்ளுக்கே இருந்து மூவ் பண்ணி வருது அப்படின்னு. ரொம்ப பயந்து கத்தி அவங்க மூவ் பண்ணி ஓடும் போது அங்க உள்ள கூட வேலை செய்யற காய்ஸுங்க, ஸ்டோர்ல வேலை செய்யற காய்ஸுங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இல்ல பயப்படாதீங்க ஒன்னும் இல்லைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பிளாஸ்டிக்கே காணும். அவங்க காட்டும் போது இதுதான் வந்து சீன் காட்டும் போது எதுவுமே இல்லைங்க. பாதி பேர் நம்பல. பட் ஏற்கனவே அங்க கதை தெரிஞ்சவங்க வந்து தெரியுது அவங்களுக்கு இதுதான் செஞ்சிருக்கு, சேட்டை பண்ணுது. பிகாஸ் அந்த மலாய்க்காரங்க கிட்ட பேசும்போது இதை பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த 7 o'clock சாயங்காலம் வந்து அவங்க ப்ரே பண்ற டைம்ல மக்ரிப்னு சொல்லுவாங்க. நார்மலா அந்த டைம்ல வந்து இந்த பேட் எனர்ஜி எல்லாம் வந்து அப்படி வெளியே ஆகுமா, நார்மலான இடத்த விட்டு அப்படி வெளியே ரூமலாவே வெளியே இருக்குமா. அதனாலதான் வந்து எல்லாமே சொல்லுவாங்களா, அந்த டைம் சாமி கும்பிடும் போது யாரும் வெளியே போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து மலாய்க்காரங்களோட பிலீஃப். ஈவன் நம்மளுக்கு கூட சொல்லுவாங்க, மக்ரிப் எல்லாம் ஓதும் போதெல்லாம் நீங்க வெளியே போக கூடாது யாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம் வந்து அந்த கேர்ள் டிஸ்டர்ப் பண்ண டைம் வந்து கரெக்டா அந்த டைம். அவங்க இன்னும் அங்க வேலை செய்யறாங்களா அந்த கார்? இல்ல, அந்த அன்னைக்கு அவங்க பாத்துட்டு போனாங்களே, அந்த அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனவங்க தான் ரெண்டாவது வேலைக்கே வரல. ஆக்சுவலி இந்த கதை வந்து எனக்கு வந்து இப்படி தெரியும்னா, அந்த கேர்ள் நான் பாக்கல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் காணோம். இன்னொரு கேர்ள் டிக்கெட் உங்க கூட வேலை செஞ்சாங்க அந்த கேர்ள். இல்லக்கா, அவங்க அன்னைக்கு இது மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து அவங்க வேலை நின்றுட்டாங்க. உங்க வீட்டுல வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒண்டியா அங்க டியூட்டி போடுறாங்க, அதனால அவங்களுக்கு அவங்க வேலைன்னு சொல்லிட்டு நின்றுட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்களோ அந்த காய்ஸ் போய் பேசும்போது தான் அன்னைக்கு ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்றத சொன்னாங்க. இந்த மாதிரி அந்த பிள்ளை பார்த்துட்டு கத்திட்டு விட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது. ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் சிச்சுவேஷன்ஸையும் பார்த்தா மேனேஜ்மெண்ட் வந்து அவ்வளவு ஃபாஸ்டா ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்ற மாதிரி தெரியல. அது அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இது வந்து பிணைங்கள ஆபீஸ் வந்து. ஆமா, பிணைங்கள ஒரு ஃபேக்டரியில. பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம்.